ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான, சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம வந்து கடையிலேருந்து வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். கவரில் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த வந்த வேகத்துக்கு எடுத்து வைக்காமல் அப்படியே நம்ம சோம்பேறித்தனமாக விட்டுருவாங்க. அப்படி விடாதீங்க. அப்படி நம்ம கவரோடு வைக்கிறனால நமக்கு வந்து அந்த கவரில் வந்து வேர்வை தண்ணி ஊற்றி நமக்கு வந்து வெங்காயம் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்ததுமே நம்ம கொஞ்சம் நேரம் சோம்பேறித்தனப்படாமல் இந்த வேலையை பார்த்துருங்க. இந்த மாதிரி கூடையில் எடுத்து போட்டு வச்சுருங்க. கூடையில் வைக்கும்போது எப்போவுமே நமக்கு வெங்காயத்துக்குன்னு தனியாக நம்ம கூடை வச்சுருப்போம். அந்த கூடையிலே போட்டு வச்சுருங்க. வெங்காயத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற கூடை வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த வேர்வை தண்ணி காத்தோட்டமாக இருக்கும். காத்தோட்டமாக வச்சா தான் வெங்காயம் நல்லாயிருக்கும். அதனால் இதை நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க. அப்படி வைக்கிறதுனால வெங்காயம் ரொம்ப அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கும் ஒன்றா வைக்காதீங்க. வெங்காயம் தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக வைங்க. வெங்காயத்தை எப்போவுமே கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற ப்ளேஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் ரொம்ப நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நான் இன்றைக்கி வந்து க்ராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கும்போது இன்றைக்கி வந்து துவரம்பருப்பும் சிறுபருப்பும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து சிறுபருப்பு வாங்கினேன். இது வந்து 1/2 கிலோ தான் வாங்கினேன். சிறுபருப்பு வந்து 1/2 கிலோ வந்து 64 ரூபா போட்டாங்க. 1 கிலோ 130 ரூபா விழுகுது. அப்புறம் வந்து துவரம்பருப்பும் வாங்கினேன். துவரம்பருப்பும் 1 கிலோ 130 ரூபா போட்டாங்க. 140 ரூபா போட்டாங்க. துவரம்பருப்பும் இன்றைக்கி வாங்கிட்டு எல்லாமே இன்றைக்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்ததை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. அப்போ தான் நமக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே இதை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது துவரம் பருப்பு நம்ம ஒரு 2 டம்ளர் சேர்க்குறோம்னா சிறுபருப்பு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்து நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்தளவுக்கு சாம்பார் நல்லா இருக்காது. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து முட்டை ஓடு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வந்து நிறைய முட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த முட்டை ஓடெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி நம்ம குப்பை தொட்டில் தாங்க போடுவோம். அப்படி என்ன நீங்கள் குப்பை தொட்டில் தூக்கி போடாதீங்க. முட்டை ஓடை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை ஓடை நல்லா சூப்பராக மிக்சியில் போட்டு நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துடுறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிருவோங்க. அவ்வளோதான், பொடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம வந்து வீட்டிலலாம் வச்சுருப்போம். ரோஸ் செடி, மல்லி செடி, முல்லை செடின்னு நிறைய செடி இருக்குங்கள. அந்த செடிக்கெலாம் 2 ஸ்பூன் எடுத்து போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா செடி சூப்பராக பூக்குங்க. நிறைய பூ மொட்டு, நிறைய புது மொட்டு வருங்க. சூப்பராக பூக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே முட்டையோட போடலாம் தாங்க. அப்படியே போடுறத விட அப்படியே போட்டால் நமக்கு மக்கி போய் அதோட இது வந்து நமக்கு இறங்குறதுக்கு லேட் ஆகும். இப்படி நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து போடுறனால சீக்கிரமாக அதோட பவர் வந்து அந்த செடியில் இறங்கிரும். சீக்கிரமாக பூக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு ஆர்கனைஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயும் குழந்தைகளுக்குன்னு மருந்து பாட்டில் ஏகப்பட்ட பாட்டில் இருக்குங்க. அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைஸ்ன்னு ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதை எப்படி வைக்க போகிறேன்னு பாருங்கள். இது வந்து பிரியாணி டப்பா தாங்க, கடையில் கொடுத்தது. நான் தூர போடாமல் வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 ரப்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2 ரப்பர் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நமக்கு எந்த மாடல் பிடிக்குமோ, எத்தனை சைஸுக்கு தேவைப்படுதோ அத்தனை நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். இனி இதில் வந்து மருந்து பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மருந்து பாட்டில் நம்ம வைக்கிற இடத்துல வந்து கீழே கொட்டும். மூடியில் ஊற்றி குடிக்கிறனால கீழே கொட்டும். அப்படி அந்த பிசு தன்மை அந்த செல்ஃப்லேயே ஒட்டும். அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறப்ப அந்த கீழே ஒட்டாமல் அந்த டப்பாலே கொட்டிடும். நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மருந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் மருந்து பாட்டில் இல்லாட்டி வேறு எது வேணாலும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்னும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மருந்து பாட்டில் தான் இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி வந்து 6 பீஸ் இதில் நான் செட் ஆகிற மாதிரி இந்த டப்பா. இதை விட டப்பா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு மாடலில் லப்பர் போட்டு எத்தனை பீஸ்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
சூப்பரான ஆர்கனைசர் ரெடிங்க. ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க இதை நாங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம என்னென்னு போவோமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து கண்ணாடி டம்ளரு, செராமிக் பவுலு, செராமிக் டம்ளர்லாம் நம்ம வச்சுருப்போம். கப்பெல்லாம் இதுதாங்க நம்ம வந்து ஆர்கனைசர் சூப்பராக இதை ஆர்கனைசர் பண்ணி போகிறோம். எப்படி ஆர்கனைசர் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த கப்பெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறனால டப்பு டப்புன்னு எங்கேயாவது விழுந்து உடஞ்சிருங்க. எல்லாருக்கும் அது கை தவறி உடையிறதாங்க. அது எப்படி நீட்டாக நம்ம ஆர்கனைசர் பண்ணால் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், உடையாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நான் ஒரு பேசன் மாதிரி ஒன்று எடுத்துருக்குங்க. அதுக்குள்ளே எடுத்து எல்லா செராமிக் கப்பு, டம்ளர், கண்ணாடி டம்ளர் எல்லாத்தையும் அடிக்கிறலாங்க. எல்லாமே டபுளாக இருந்ததாங்க. எல்லாம் உடஞ்சி லாஸ்ட்டில் ஒன்று தாங்க மிச்சம் வந்திருக்குது. எல்லாமே உடஞ்சிருது. எப்படியோ நம்ம கைப்பட்டு எப்படினாலும் உடஞ்சிருதுங்க. இதை உடையாமல் பாதுகாக்கிறது நமக்கு பெரிய வேலையாக இருக்குதுங்க. அதனால் இதை இன்றைக்கி இப்படி ரெடி பண்ணி வச்சிடலாம். நமக்கு வந்து இதை வந்து ஒரு செல்ஃபில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம கை போகும்போது இங்கே கண்ணாடி டம்ளர் இருக்குன்னு நம்ம பார்த்து கையை எடுத்துகிட்டு போவோம். மற்ற இடத்துல வைக்கிறனால டப்புன்னு கையை வச்சு உடச்சிடுறோம். அதனால் இதுக்காகவே நான் இந்த ஒரு பேசன் வாங்கியிருக்கிறேன். வாங்கி இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். சூப்பராக நீட்டாக அடுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு எந்தெந்த மாடல் பிடிக்கும் அந்தந்த மாடலில் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த டம்ளர் தாங்க ஆசைப்பட்டு ஜூஸ் டம்ளர் 2 வாங்கினாங்க. ஆனால் வந்து 1 டப்புன்னு கீழே வந்து உடஞ்சிச்சு. ஆனால் அது வந்து ஜூஸ் குடிக்கும்போது டத்துன்னு வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அதுக்காகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்து என்ன இருந்தாலும் கண்ணாடி பொருள்னுங்கிறனால சீக்கிரமாக உடஞ்சிருதுங்க. எப்படினாலும் கைப்பற்றுறது, எப்படியோ உடஞ்சிருது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். சூப்பராக உடையாமல் செமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, டீ தூள் நம்ம டீ எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டீ வடிகட்டின தூளை வந்து வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். தூர போடுற தூள் தான். நம்ம முட்டை எல்லாம் கலக்கியிருப்போம். அந்த கிண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கவிச்சி வாசம் அடிக்கும். அந்த கவிச்சி போகிறதுக்கு இந்த மாதிரி டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்களேன். அந்த முட்டை ஸ்மெல்லே இருக்காது. சூப்பராக அந்த டீ தூள் வாசம் தாங்க வரும். நம்ம என்ன தான் சோப்பிட்டு கழுவுனாலும் கொஞ்சமாக அந்த இந்த முட்டை ஸ்மெல் கவிச்சி வாசம் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த கவிச்சி வாசம் போகிறதுக்கு இந்த மாதிரி டீ தூள் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம எந்த கிண்ணத்தில் முட்டை கலக்கணுமோ அந்த கிண்ணத்தை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. சோப் போடணுன்னு அவசியமே இல்லைங்க. இது மட்டும் போட்டாலே போதும். சூப்பராக வந்து பாத்திரமும் பளிச்சுன்னு ஆகிடும். நமக்கு வந்து அந்த கவிச்சி வாசமும் போயிடுங்க. இன்றைக்கி நான் டீ தூளை வச்சு தாங்க செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் முட்டை கலக்கினதோ இல்லாட்டி மீன் கவிச்சிருந்த தட்டு, அந்த மாதிரி மீன் குழம்பு வச்ச அன்றைக்கி கூட அந்த தட்டு எல்லாமே வாஷ் பண்ணணும்னா இந்த மாதிரி வடிகட்டின டீ தூளை எடுத்து வச்சு தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். அந்த வாசமும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you.